ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி அப்டேட் பண்ண டேட்டாஸ், எட் பண்ண டேட்டாஸை delete பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் நம்மளோட ஆல்ரெடி சோர்ஸுக்கு போகிறோம். ஸோ இதில் வந்து எட் டேட்டாவில் தான் நாங்கள் முன்ன வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் delete டேட்டா இந்த சைட் delete டேட்டாக்கு கிளிக் பண்ணி டிரெக்டாக அதுக்குள்ளே மூவ் பண்ணணும். அண்ட் delete டேட்டா இதில் வந்து delete document இந்த கோடை வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு delete document இதை காப்பி பண்ணணும். ஸோ நம்மளோட விசுவல் ஃபோட்டில் டிரெக்டாக நாங்கள் அப்டேட் டாக்குமெண்ட் delete document delete data இதை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ தென் இது கமெண்ட் பண்ணிட்டு இது தேவையில்லை. கமெண்ட் பண்ணிட்டு delete டேட்டாவுக்கு நாங்கள் ஓகே இந்த கோடை டிரெக்டாக காப்பி பண்ணி போட்டோம்னா சரி. ஓகே delete data delete data டிரெக்டாக நாங்கள் இதில் இதை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ண விஷயத்தை நாங்கள் delete பண்ணுறோம். ஸோ அதை இதில் நாங்கள் என்ன delete பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ .gs ஸோ ஆல்ரெடி நாங்கள் அப்டேட்டட் ஃபாத்திமான்னு சொல்லி ஒரு டேட்டா காலம் இருக்கும் இதுலேயும். ஸோ இது வந்து இப்போ delete ஆயிருக்கான்னு சொல்லி அப்டேட்டட் ஃபாத்திமான்னு ஒரு டேட்டா இருக்கு. பட் நீங்கள் வந்து சக்ஸஸாக delete ஆகலை. delete document and now correct பண்ணி update and delete successfully. ஸோ ஃபாத்திமாங்கிற ஒரு டேட்டா வந்து நம்மளோட டேட்டா பேஸில் இருக்காது. அப்டேட்டட் ஃபாத்திமா ஆல்ரெடி இருந்தது நேம். ஸோ இருக்கு. இப்போ வந்து நான் இந்த நிஷாங்கிற நேம் delete பண்ணி காட்டுறேன். ஸோ சாரி ஐடியை காப்பி பண்ணி அண்ட் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த delete கமாண்ட் பண்ணி எஸ் விசாக்கு பதிலாக இப்போ அப்டேட்டட் ஃபாத்திமான்னு சொல்லி இங்கே சர்வ் ஆகிருக்கு. இப்போ இந்த காலம் ஃபுல்லாக delete ஆகணும். ஸோ நாங்கள் இதை கமெண்ட் பண்ணுவோம். ஆகும்
சரி, ஐ திங்க் தட் இங்க வந்து நம்ம கமெண்ட் பண்ணதால அங்க delete ஆகல. ஸோ இதுவும் வந்து அன்கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஏன்டா அப்பதான் அது வந்து அப்டேட் பண்ணப்பட்ட டேட்டா வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்ப சக்சஸா இருக்கு. updated success and delete also success. ஸோ இங்க வந்து 2 ஃபீல்டு ஆல்ரெடி 4 இருந்தது, இப்ப 2ஆ மாறிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.